பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீர். ஆமாங்க, ஆண்டவராகிய தேவன் பேசுகிற தேவன். இயேசு கிறிஸ்து பேசுகிற தேவன். அவர்தான் நான் படுக்கையில் வியாதியாய் இருந்தபோது நான் அறியாத தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து, நான் வணங்காத தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசினார். திங்கட்கிழமை ஒரு கோயிலுக்கும், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயிலுக்கும், புதன்கிழமை ஒரு கோயிலுக்கும், வியாழக்கிழமை ஒரு கோயிலுக்கும், வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கும், சனிக்கிழமை ஒரு கோயிலுக்கும் என்று அனுதினமும் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருந்த எந்த தெய்வமும் எனக்கு உதவி செய்ய வரவில்லை. நான் தேடாத, நான் பாடாத ஒரு தெய்வம் என்னை தேடி வந்தது. அவர்தான் பேசுகிற தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. அவர்தாங்க மெய்யான தெய்வம். அவரை விட்டுட்டு நான் அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் மெய்யான தேவனை நான் பற்றி கொண்ட போதோ தேவ சமாதானம், சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் தேவனுடைய சமாதானம் என் இருதயத்தில் நிறைவாய் காணப்படுகிறதை ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டதான ஒரு சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கிறிஸ்து விருப்பமாயிருக்கிறார். அல்லேலூயா.